السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 80 தடவை இந்த ஸலவாத்தை ஓதுவோம். 80 தடவை இந்த ஸலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பல பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இதனை ஓதினால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் நன்மைகளை வழங்குகின்றான். இன்னும் ஏராளமான பாக்கியங்கள் நிறைந்த மிகச்சிறந்த ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாள் மிகச்சிறந்த ஒரு நாள். சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கின்றதே, அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அதாவது அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும். இந்த அசருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகச்சிறந்த ஒரு நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, யார் ஜும்ஆவுடைய நாளின் அசருடைய தொழுகைக்கு பின் தொழுத இடத்தை விட்டு எழுந்திருக்கும் முன் இந்த ஸலவாத்தை 80 தடவை ஓதுவாரோ அவருடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போன்று 80 வருட வணக்கத்தின் நன்மைகள் எழுதப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். என்ன ஸலவாத் என்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியே وعلى آله وسلم تسليما. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما என்ற இந்த ஸலவாத்தை 80 தடவை ஓதினால் இந்த சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே போன்று யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 10 தடவை அவர் மீது அல்லாஹ் அருள் செய்கின்றான். நாம் இந்த ஸலவாத்தை 80 தடவை ஓதினால் அல்லாஹ் நம் மீது 800 தடவை அல்லாஹ் அருள் செய்வான். அந்த அளவுக்கு ஸலவாத்தின் சிறப்புகளை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. நாம் இதனை ஓதுவோம், ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இந்த நன்மைகளை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன்.